வணக்கம். நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். வணக்கம் நண்பர்களே. உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதியுதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன். இணைந்து பயன்பெறுங்கள். சேனல் பார்ட்னர்ஸ் தேவை ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுகள் அணுகவும் அழைக்கவும் 8122414652 8122414652. சொத்து விவரங்கள் லொக்கேஷன் வேணுங்கிறவங்க, வங்கி கடனை எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க என்னை அழைக்கலாம். இந்த சொத்தை நான் உங்கள் பேரில் முடிச்சு தரேன். 81224146. எங்களின் பிற சேவைகள் என்ன அப்படின்னா, கடல் தொல்லையிலிருந்து விடுபடுங்கள், சிபில் ஸ்கோரை அதிகப்படுத்துங்கள். அனைத்து தேசியம், அதாவது நேஷனலைஸ் பேங்க் சொல்லுவாங்க, இல்லை கவர்மெண்ட் பேங்க்னு சொல்லுவாங்க. அதில் நான் ரெக்கவரி ஏஜென்சியில் ரெக்கவரி ஆஃபீஸராக இருக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு வங்கியின் விதிமுறை அண்ட் ஆர்பிஐயோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு லோன் செட்டில்மெண்ட்டு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். அதுக்காக நான் உங்களுக்கு வங்கி மேனேஜரோட உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். அது எந்த கடனாக இருக்கலாம். கல்வி கடன், கிரெடிட் கார்டு, தனி நபர், வீட்டு கடன், வாகன கடன், வணிக கடன், தங்க கடன் போடலாம். வாங்கிக்கிட்டு நீங்கள் இஎம்ஐ கட்டாமல் இருக்கலாம். அது 3 வருஷமாக இருக்கலாம், இல்லை 3 மாதமாக இருக்கலாம், இல்லை 5 வருஷமாக இருக்கலாம், 15-20 வருஷமாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அதை நான் உங்களுக்கு முடிச்சு தரணும் அப்படின்னா, நான் நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். அதாவது பேமெண்ட் அசூரன்ஸ், நீங்கள் தொகையை நேரடியாக வங்கிக்கே செலுத்தலாம். பதிவு செய்யப்பட்ட தேதி 18 ஜூலை 2026. இன்றைக்கி 12 அடுக்குமாடி, 2 வீடு, 1 கமர்ஷியல் சொத்து, 5 லேண்டு நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள். வரிசை எண் 303 அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க. 467 சதுரடி. கார்பெட் ஏரியானா உள்ளே இருக்கிறது, நம்ம நடக்கிறோம் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுற அந்த இது கார்பெட் ஏரியா 950 சதுரடி. தமிழில் உள்வாசல் பிறப்புன்னு சொல்லுவாங்க. யூடிஎஸ் 467 சதுரடி. முதல் தளம், ஃபஸ்ட் ஃப்ளோரு, மதவிளாகம் கிராமம், பூந்தமல்லி தாலுக்கா. மாதவிளாகம் இல்லைங்க, மதவிளாகம் கிராமம், திருவள்ளூர் மாவட்டம், சென்னை 124. வங்கி கொடுப்பனைக்கு பிரைஸு 21,43,000. ஏழை தேதி 31 ஜூலை 2026. வரிசை எண் 304 லேண்டு ஏலத்துக்கு வந்திருக்குங்க. வேளாங்கண்ணி நகர், வரதராஜபுரம் கிராமம், குன்றத்தூர் தாலுக்கா, காஞ்சிபுரம் மாவட்டம். வங்கி கொடுப்பனைக்கு ப்ரைஸ் 42 லட்சங்க. ஏழை தேதி 31 ஜூலை 2026. அதாவது நான் இன்றைக்கி குன்றத்தூர்லேயே 3 காலி இடம் போட்டிருக்கேன். ரெசிடென்ஷியல் இது. அதாவது எல்லோரும் என்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன, ஒன்று காலி இடமாக எதிர்பார்க்குறாங்க, இல்லை வீடு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீங்க. நான் 3 இடம் போட்டிருக்கேன். உடனே என்னை அழைங்க. 305 சீரியல் நம்பரு, 3200 சதுரடிங்க. அதாவது வேளாங்கண்ணி நகர், வரதராஜபுரம். அதில் 42 லட்சத்துக்கு இருக்குங்க. 31 ஜூலை 2026 ஏலம். வரிசை எண் 306 2896 சதுரடி. சண்முகா நகர், வரதராஜபுரம் கிராமம், குன்றத்தூர் தாலுக்கா, காஞ்சிபுரம் மாவட்டம். 33,43,000. ஏழை தேதி 31 ஜூலை 2026. வரிசை எண் 307 லேண்டு ஏலத்துக்கு வந்திருக்கு. 2831 சதுரடி. சண்முகா நகர், வரதராஜபுரம் கிராமம், குன்றத்தூர் தாலுக்கா, காஞ்சிபுரம் மாவட்டம். வங்கி கொடுப்பனைக்கு ப்ரைஸ் 32,28,000. ஏழை தேதி 31 ஜூலை 2026. வரிசை எண் 308 வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. 3280 சதுரடி. பில்டப் ஏரியா 1366 சதுரடி. லேண்ட் ஏரியா பட்டக்குறிச்சி கிராமம், ஊரங்கூர் அஞ்சல், கடலூர் மாவட்டம். பின்கோடு 108. வங்கி கொடுப்பனை ப்ரைஸு 13,16,000. ஏழை தேதி 31 ஜூலை 2026. வரிசை எண் 309 அடுக்குமாடி குடியிருப்பு. நான் யூடிஎஸ் 400 சதுரடி. கார்பெட் ஏரியா 765 சதுரடி. அடுக்குமாடி எண் 1 தரைத்தளம், குமரன் நகர், செவ்வாப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டம். 225 பின்கோடு. வங்கி கொடுப்பனைக்கு ப்ரைஸ் 12,60,000. ஏழை தேதி 31 ஜூலை 2026. வரிசை எண் 310. 319 சதுரடி யூடிஎஸ்ஸு. கார்பெட் ஏரியா 637 சதுரடி. அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு. செகண்ட் ஃப்ளோர், கௌரிவாக்கம், தாம்பரம் தாலுக்கா, செங்கல்பட்டு மாவட்டம். 73 பின்கோடு. வங்கி கொடுப்பனைக்கு ப்ரைஸ் 28,43,000. 31 ஜூலை 2026.
வரிசை எண் வந்து 311 அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு. யூடிஎஸ் வந்து 451 சதுரடி. கார்பெட் ஏரியா வந்து 680 சதுரடி. அடுக்குமாடி குடியிருப்பு செகண்ட் ஃப்ளோர், முத்தையா நகர், கோவிலம்பாக்கம், சென்னை 117 பின்கோடு. வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸு 38,89,000. 31 ஜூலை 2026 ஏலம். வரிசை எண் வந்து 312. அடுக்குமாடி குடியிருப்பு. யூடிஎஸ் வந்து 587 சதுரடி. கார்பெட் ஏரியா வந்து 900 சதுரடி. அடுக்குமாடி குடியிருப்புங்க. 2வது தளம், ஆனந்தா நகர் மெயின் ரோடு. அனந்தா நகரில் ஆனந்தா நகர், சோழிங்கநல்லூர் 119. வங்கி கொடுப்பனைக்கு ப்ரைஸ் 45,82,000. 31 ஜூலை 2026 ஏலம். வரிசை எண் வந்து 313. அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு. யூடிஎஸ் வந்து 207.29 சதுரடி. கார்பெட் ஏரியா வந்து 1091 சதுரடி. அது 11வது ஃப்ளோரில் இருக்குங்க. கொரட்டூர் கிராமம், அம்பத்தூர் தாலுக்கா, சென்னை 80. வங்கி கொடுப்பனை ப்ரைஸ் 54,88,000. 31 ஜூலை 2026. இந்த ப்ராப்பர்ட்டியில் வேண்டாம். வரிசை எண் வந்து 314. அடுக்குமாடி குடியிருப்பு. 426 சதுரடி யூடிஎஸ்ஸு. கார்பெட் ஏரியா வந்து 1195 சதுரடி. அடுக்குமாடி குடியிருப்பு. முதல் தளம், படப்பை. சென்னை 301. வங்கி கொடுப்பனைக்கு ப்ரைஸ் 34,72,000. 31 ஜூலை 2026 ஏலம். வரிசை எண் வந்து 315. லேண்டு ஏலத்துக்கு வந்திருக்கு. மொத்த பரப்பளவு 1200 சதுரடி. சீனிவாசா பசுமை தோட்டம், நட்டேரி கிராமம், வெம்பாக்கம் தாலுக்கா, திருவண்ணாமலை மாவட்டம். 3,17,000 தான் வங்கி கொடுப்பனைக்கு ப்ரைஸு. பின்கோடு வந்து 11. ஏல தேதி வந்து 31 ஜூலை 2026. வரிசை எண் வந்து 316. 329 சதுரடி வந்து யூடிஎஸ்ஸு. கார்பெட் ஏரியா வந்து 670 சதுரடி. அமைவிடம் வந்து செகண்ட் ஃப்ளோர். எங்கே இருக்குன்னா மேப்பூர் கிராமம், பூந்தமல்லி தாலுக்கா, திருவள்ளூர் மாவட்டம். வங்கி கொடுப்பனைக்கு ப்ரைஸு 18,45,000. ஏல தேதி வந்து 31 ஜூலை 2026. வரிசை எண் வந்து 317. வணிக கட்டடம். மொத்த பரப்பு 2,855 சதுரடி. வேப்பேரி. வங்கி கொடுப்பனைக்கு ப்ரைஸு 3,96,00,000ங்க. ஏல தேதி 3,96,00,000 வேப்பேரி. 31 ஜூலை 2026 ஏலம். 318 அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு. 380 சதுரடி யூடிஎஸ்ஸு. 805 சதுரடி வந்து கார்பெட் ஏரியா. அடுக்குமாடி குடியிருப்பு கிரவுண்ட் ஃப்ளோரு. அன்னபூர்ணா நகர், மாதவரம், சென்னை 110 பின்கோடு. அன்னபூர்ணா இல்லைங்க, அன்னபூர்ணா. வங்கி கொடுப்பனை ப்ரைஸு. வரிசை எண் வந்து 319. அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க. 380 சதுரடி யூடிஎஸ்ஸு. கார்பெட் ஏரியா வந்து 730 சதுரடி. அடுக்குமாடி 3வது தளங்க. கடப்பேரி, தாம்பரம், சென்னை 45. வங்கி கொடுப்பனைக்கு ப்ரைஸு 33,58,000. 30/7/2026 ஏலம். வரிசை எண் வந்து 320. அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு. 340 சதுரடி யூடிஎஸ்ஸு. கார்பெட் ஏரியா வந்து 1034 சதுரடி. அடுக்குமாடி குடியிருப்பு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், குரோம்பேட்டை, தாம்பரம், சென்னை. வங்கி கொடுப்பனைக்கு ப்ரைஸ் 51,15,000. ஏல தேதி 14 ஜூலை 2026. வரிசை எண் வந்து 321. அடுக்குமாடி குடியிருப்பு. 340 சதுரடி யூடிஎஸ்ஸு. கார்பெட் ஏரியா வந்து 1034 சதுரடி. அடுக்குமாடி செகண்ட் ஃப்ளோர், குரோம்பேட்டை. குரோம்பேட்டிலே 4 ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்துருக்குங்க. வங்கி கொடுப்பனை ப்ரைஸ் 51 லட்சம். எல்லாமே ஒரே ரேட்டு தான். 14 ஜூலை 2026. அதான் சொன்னேன் இல்லையா, 322. அதாவது ஃப்ளோர் மாறும், அந்த டோர் நம்பர் மாறும், சம்டைம்ஸு ரேட்டு மாறும். நான் திருப்பி ரிப்பீட்டடாக போடலை. ஓகேவா? குரோம்பேட்டை, தாம்பரம். வங்கி கொடுப்பனை ப்ரைஸ் 51,15,000. 14 ஜூலை 2026. வரிசை எண் வந்து 340 சதுரடி. கார்பெட் ஏரியா 1034 சதுரடி. 3வது தளம், குரோம்பேட்டை, தாம்பரம். 51,15,000. 14 ஜூலை 2026. இந்த சொத்துக்களை வாங்க வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறேன். அழைக்கவும் 81-22-41-4652. 81-22-41-4652. சந்தாதாரர்களுக்கான முக்கிய குறிப்பு: நீங்கள் எங்களிடம் சொத்து வாங்கலைனாலும் பரவாயில்ல, வங்கி கடன் மட்டும் வேணும், சொத்து வேறு இடத்துல வாங்கிக்கிறேனாலும் வங்கி கடன் மட்டும் நான் ஏற்பாடு பண்ணித்தரேன். அப்புறம் இந்த வங்கி சொத்தை ஏழை சொத்தை வாங்குறதுக்கு உங்களுக்கு வங்கி கடனை ஏற்பாடு செய்து தருகிறேன். உங்கள் பேரை சொத்தை முடித்து தரேன். உங்களுக்கு வங்கி சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு இப்போ ஃபோன் பண்ணி கேளுங்க.
நான் உங்களுக்கு இலவச ஆலோசனை வழங்குறேன். சொத்து வந்து உங்க பேர்ல பதிவு செய்யப்பட்டு, சாவி உங்க கையில வர்ற வரைக்கும் எங்களுடைய சர்வீஸ் இருக்கும். ஏன் எங்க சேனல சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும்? உங்களுக்கு ஏதாவது என்னன்னா, இப்ப நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரெகுலரா ப்ராப்பர்ட்டி வரும். உங்க ஏரியால நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, வாங்கல வேற விஷயம். உங்க ஏரியால ப்ராப்பர்ட்டிலாம் என்ன ரேட்டுக்கு போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் 1. 2வது என்னன்னா, வங்கி கடன் இப்ப தேவைப்படாம இருக்கலாம். சொத்து தேவைப்படாம இருக்கலாம். பிற்காலத்தில தேவைப்படலாம். அந்த நேரத்தில நீங்க என்னைய தேடி அலையணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் எங்கள் வீடியோக்குள்ள லைக் செய்யணும்? உங்களுக்கே நல்லா தெரியுங்க. நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும், லைக் பட்டன் அமுத்துனா மட்டும் தான் உங்களுக்கு வந்து கூகுள்லேருந்து ஃப்ரெஷ்ஷா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நான் எப்பப்பலாம் புதுசு புதுசா வீடியோ போடுறோமோ, அப்போலாம் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அதனால தான் நான் வந்து என்ன செய்றேன்னா, உங்கள வந்து மறக்காம லைக் செய்ய சொல்றேன். ஆ நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.